ஹே ஹாய் ஹலோ buddies, வெல்கம் பேக் டு செல்ஃப் growth டைரிஸ். ஸோ ஆல்ரெடி நாம மினிமம் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு அரேல இருந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற மினிமமையும் இதுக்கு அடுத்து செகண்ட் ஒரு மினிமம், அதாவது ஒரு மினிமம், அதாவது மினிமம்ன்றது அந்த அரேல இருக்கிற லாஸ்ட் மினிமம், இதுதான் இருக்குது மினிமமான ஒரு நம்பர் அப்படின்றத ஷோ பண்ணு. அதை விட அதிகமா இருக்கிற, அதாவது இதுக்கு அடுத்து மினிமமா இருக்கிற அந்த நம்பரை ஷோ பண்ணு அப்படின்னு சொல்றேன். அதாவது இங்க பாருங்க, 1,2,3,4,5 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல வந்து மினிமம் வந்து 1, செகண்ட் மினிமம் 2. ஸோ இந்த மாதிரி 2 எனக்கு இதை வந்து நீ பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லப்பேன். ஸோ வாங்க மக்களே, இப்போ கோடுக்குள்ள டேரக்டா போயிடுவோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் கிளாஸ் மின்னு செகண்ட் கொடுக்குறேன். இப்போ பப்ளிக் வாய்ட் மெத்தட் கிரியேட் பண்ணிக்கிறேன். செகண்ட் அப்படின்னு சும்மா கொடுக்குறேன். மெத்தட் நேம் எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இப்போ நான் இப்படி வந்துட்டு, இப்போ நான் அரியா கிரியேட் பண்ணணும்ல, ஏன்னா அரியால இருந்து தான் நம்ம பார்க்க போறோம். ARR சும்மா கிரியேட் பண்ணிட்டு, அரியானா நீங்க இந்த மாதிரி ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தே ஆகணும். ஸோ அடுத்து இந்த அரியால வந்து நான் என்னென்ன கொடுக்க போறேன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 2 3 கொடுத்துருவோம். 1 2 3 4 5. இப்போ இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். ஸோ அதனால மினிமம் ஈக்குவல் டு ARR 0 இன்ட்டு செகண்ட் மினிமம் ஈக்குவல் டு ARR அப்படின்னு கொடுத்துட்டு ARR டாட் லென்த் -1. ஏன் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன்னா, ARR லென்த் என்ன, 1 2 3 4 5 5 மைனஸ் 1. ஸோ அதான் இருக்கும். இப்போ ARR 4னா இண்டெக்ஸ் 4 என்னன்னு பார்ப்போம். இது 0, இது 1, இது 2, இது 3, இது 4. இப்போ 5 இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ ARR 0 1 ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஏன் இதில் மட்டும் நான் 5 ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னா, இப்போ இப்போ மினிமம் 1, செகண்ட் மினிமம் 1 இப்படி பிரிண்ட் பண்ணி நான் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே எனக்கு மினிமமும் 1 தான், செகண்ட் மினிமம் 1 தான் அப்படின்னு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி மினிமம்ன்றதுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இது மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் அதுக்கப்புறம் செகண்ட் மினிமம், அதுக்காக நான் லாஸ்ட் இண்டெக்ஸையும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ கண்டுபிடிக்க போறேன். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் ஒரு லூப் உள்ள போயிடுவோம். அப்போதான் நமக்கு ஒவ்வொரு இதுவாக எடுக்க முடியும், ஒவ்வொரு வேல்யூவா எடுக்க முடியும் தனித்தனியா. ஸோ ஐ வந்து ARR டாட் லென்த் கொடுத்துக்கலாம். இதுதான் நம்ம பெராந்தசிஸ் கொடுத்தல, ஏன்னா இது வந்து அரே. ஸோ AI ப்ளஸ் ப்ளஸ் கொடுத்துட்டு, இப்போ நான் இதுக்குள்ள என்ன பண்றேன்னா அதுதான் கோடே. ஸோ ஓகேங்களா, இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, நான் கம்பேர் பண்ண போறேன். ஆல்ரெடி மினிமம் மேக்ஸிமம்ல நம்ம கம்பேர் பண்ணியிருப்போம். கம்பேர் பண்றதுன்னா இஃப் கொடுத்துருப்போம், 2 இஃப் கொடுத்துருப்போம், ஒரே ஒரு இஃப் கொடுக்காம. ஏன்னா இதையும் நீ பாரு அதையும் நீ பாருங்கிறதுக்காக. ஆனா நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, இஃப் கொடுக்க போறோம், எல்ஸ் இஃப் கொடுக்க போறோம். இதை பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா இதை பிரிண்ட் பண்ணு, ரெண்டுத்துல எல்லாம் ஒண்ணுதான் பிரிண்ட் பண்ணணும். அந்த அந்த ஒரு லூப்ல இஃப் ஃபெயில் ஆனாதான் எல்ஸ் இஃப் போறோம். ஸோ ஓகே வாங்க என்னன்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி. இப்ப என்ன பண்ண போறேன்னா, நேம் டாட் சாரி ARR I வந்து மினிமமை விட பெருசா சாரி ஃபர்ஸ்ட் இருங்க, மினிமமை விட ARR I வந்து கம்மியா சின்னதா இருந்தா எனக்கு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட்லாம் வேணாம். ஏன்னா மினிமம் ஈக்குவல் டு ARR I. இப்ப மினிமம் வந்து என்ன எனக்கு இப்போதைக்கு நான் மினிமம் வந்து 1 தான். மினிமமை விட ARR வந்து 1 தான். ஸோ இது வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ அதனால அடுத்து எல்சிஃப் போவோம். எல்சிஃப் போகும்போது இப்போ நான் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ மேலே வந்து இஃப் ஃபெயில் ஆயிடுச்சு, அதனால எல்சிஃப் வருது. எல்சிஃப்ல என்ன பண்ண போறோம்னா, இந்த செகண்ட் மினிமம் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து
சாரி, நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? இங்க ஏஆர்ஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன்னு கொடுத்துருக்கோம். இங்க ஒன்னு கொடுத்துருக்கோம். இப்போ இது நேரம் உள்ள வரும்போது ஒன்னு வந்து ஒன்னை விட பெருசான்னு பார்க்கும். இப்போ ஃபெயில் ஆயிட்டு அடுத்து எல்சிஎஃப் போகும். ஆனா நம்ம இது மாதிரி போகக்கூடாது. நம்ம லாஸ்ட்ல இருந்து தான் யூஸ் பண்ணணும். ஸோ நான் அதனால ரெண்டுத்துக்குமே ஏஆர்ஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன்னு கொடுக்க போறேன். இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஏஆர் டாட் லென்த் மைனஸ் ஒன்னு இது கொடுத்துட்டுமா? இப்போ கொடுத்துட்டு இஃப் கண்டிஷன்ல போயிட்டு எல்சிஎஃப் கண்டிஷன்ல போயிட்டு இப்போ செகண்ட் மின் ஏஆர்ஆர் மைனஸ் ஒன்னை விட சின்னதான்னு பார்க்கும். இப்போ இதுக்கு செகண்ட் மின் தானே, இது செகண்ட் மின் ஈக்குவல் டு ஏஆர்ஆர் ஐன்னு கொடுத்துட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். ஃபார் லூப் நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மெத்தடையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபார் லூப்புக்கு அடுத்து தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் இவ்வளோ என்ன கொடுக்குறேன், மினிமம் நம்பரை இங்கே பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டேன். இப்போ அடுத்து மேக்ஸிமம் செகண்ட் மினிமம் நம்பர் இருக்குல்ல, அதனால் அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்காக திரும்பவும் செகண்ட் மின் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இந்த க்ளோஸ் பண்ணிடுங்க இந்த மெத்தடை. இப்போ நம்மளோட மெயின் மெத்தட் கிரியேட் பண்ண போகிறோம். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் உள்ள திரும்ப ஸ்ட்ரிங்னு கொடுத்துட்டு ஆர்கியூஸ் கொடுத்துட்டு இப்போ இது உள்ளதான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது மினிமம் செகண்ட் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ மின் செகண்ட் ஒரு பேராந்திசிஸ். ஏன்னா ஆப்ஜெக்ட் கிரியேஷன் ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம் யூஸ் பண்ணி நாம ஆப்ஜெக்டை கால் பண்ண போகிறோம். கால் பண்ணிட்டு இப்போ லாஸ்ட்ல கர்லி பிரேசஸ் வந்து மூடிடும். ஸோ இப்போ வாங்க இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நம்மகிட்ட எந்த ஒரு இதுவும் இல்லை, எரர் இல்லை. அதனால தான் டைரக்டா நம்மளுக்கு லைன் காட்டுது. இப்போ வாங்க இப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மகிட்ட என்ன இருக்கு, அரே 1 2 3 4 5. இப்போ நம்மளுக்கு மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பிரிண்ட் பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் மினிமமையும் செகண்ட் வந்து செகண்ட் மினிமம் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட்ல வந்து ரெண்டும் வரணும். ஸோ நாங்கள் கொடுத்து பார்ப்போம் என்ன வருதுன்ட்டு. பாருங்க, நாம சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட்ல வந்து ஒன்னும் செகண்ட்ல வந்து ரெண்டும் வந்திருக்கு. ஏன்னா இருக்கிறதுல மினிமம் வந்து ஒன்னு, செகண்ட் அதோட கம்மியான மினிமம் வந்து 2. ஸோ இப்படிதான் பிரிண்ட் ஆகும். ஓகே மக்களே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரோக்ராம் தேவைப்பட்டது அப்படின்னா என்னோட கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எடுக்கிறேன். ஸோ சேர்ந்து கற்றுப்போம். ஓகே மக்களே, இதோட உங்களிடம் விடைபெறுவது உங்கள் செல்ஃப் க்ரோத் டைரிஸ்.